குருஷேத்திர போரின் முடிவுக்கு பிறகு ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்தது. அர்ஜுனன் முன் தோன்றியது ஒரு அதிசயமான உருவம். அது மனிதனும் அல்ல, சாதாரண விலங்கும் அல்ல. வணக்கம், இது உங்கள் வைனதேயா. இந்த வீடியோவை முடிவு வரை பாருங்கள். மகாபாரதத்தில் பல அதிசயமான நிகழ்வுகள் இருக்கின்றன. அவற்றில் மிகவும் அரிதாக பேசப்படும் ஒரு மர்மமான கதை உள்ளது. இந்த கதை மகாபாரதத்தின் முக்கிய சமஸ்கிருத நூலில் நேரடியாக வரவில்லை. இது ஒடிசா மாநிலத்தில் பாரம்பரிய கதைகளிலும் பட்டச்சித்ரா ஓவியங்களிலும் பரவலாக சொல்லப்படும் மரபு கதை. குறிப்பாக ஒடிசாவில் உள்ள ஜெகநாத் ஆலய பகுதியின் கலை மரபுகளில் காணப்படுகிறது. இந்த மரபு கதைகளின்படி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நவகுஞ்சர வடிவத்தை அர்ஜுனனுக்கு குருஷேத்திர போருக்கு பிறகு காட்டினார். இது சாதாரணமாக உருவாக்கப்பட்ட ஒரு விசித்திரமான உயிரினம் அல்ல. இதற்கு பின்னால் ஒரு ஆழமான தத்துவம் உள்ளது. இப்பொழுது கதைக்குள் செல்வோம். குருக்ஷேத்திர போர் முடிந்த பிறகு போர்க்களம் முழுவதும் அமைதியாக இருந்தது. எங்கும் உடைந்த ரதங்கள், விழுந்த கொடிகள் போரின் நினைவுகளை சொல்லிக் கொண்டிருந்தன. அந்த நேரத்தில் அர்ஜுனன் தனியாக அந்த போர்க்களத்தில் நடந்து கொண்டிருந்தான். அவன் மனதில் பல கேள்விகள் இருந்தன. அர்ஜுனனை தூரத்தில் இருந்து பகவான் கிருஷ்ணர் கவனித்துக் கொண்டிருந்தார். அர்ஜுனன் உண்மையை உணர வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று கிருஷ்ணர் நினைத்தார். அதனால் அவர் ஒரு விசித்திரமான தெய்வீக வடிவத்தை எடுத்தார். அர்ஜுனன் முன்னால் திடீரென ஒரு விசித்திரமான உயிரினம் தோன்றியது. அது மனிதன் அல்ல, சாதாரண விலங்கும் அல்ல. அந்த உருவம் மிகவும் மர்மமானதாக இருந்தது. அந்த உயிரினம் நவகுஞ்சரம் என்று அழைக்கப்படும் ஒரு தெய்வீக வடிவம். நவ என்றால் 9, அதாவது 9 விலங்குகளின் அமைப்பில் உருவான ஒரு அதிசயமான உருவம். அந்த நவகுஞ்சரத்தில் மயில் அல்லது சேவல் தலை, யானை தும்பிக்கை, காளையின் மேடு, சிங்கத்தின் உடல், புலியின் கால், மானின் கால், குதிரையின் கால், மனிதன் கை, பாம்புவால் போன்ற பல விலங்குகளின் உறுப்புகள் ஒரே உருவத்தில் இருந்தன. அந்த மனித கையில் ஒரு தாமரை மலரும் இருந்தது. அந்த உருவத்தை பார்த்த அர்ஜுனன் முதலில் அதனை எதிரி என்று நினைத்தான். அவன் உடனே தன் வில்லில் அம்பை வைத்து அதை எய்த தயாரானான். போர் வீரனாக இருந்ததால் அவன் எந்த ஆபத்தையும் எதிர்கொள்ள தயாராக இருந்தான். ஆனால் அடுத்த நொடியில் அர்ஜுனன் ஒரு விசித்திரமான விஷயத்தை கவனித்தான். அந்த உயிரினத்தை சுற்றிலும் ஒரு தெய்வீக ஒளி பிரகாசித்தது. அதன் மனித கையில் உள்ள தாமரை மலரையும் கவனித்தான். அதை பார்த்தவுடன் அர்ஜுனனின் மனம் அமைதியாகியது. அவன் உடனே தன் வில்லையும் அம்பையும் கீழே வைத்தான். அர்ஜுனன் அந்த தெய்வீக உருவத்தின் முன் மண்டியிட்டு வணங்கினான். அந்த நேரத்தில் நவகுஞ்சரத்தின் உடல் மெதுவாக ஒளியாக மாற ஆரம்பித்தது. சில நொடிகளில் அந்த ஒளி மறைந்து அதன் இடத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தோன்றினார். அப்போது அர்ஜுனன் புரிந்து கொண்டான், அது கிருஷ்ணரின் தெய்வீக வடிவம் என்று. இப்பொழுது சற்று பொறுங்கள். இந்த கதையை பார்த்த பிறகு ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. கீதையை அர்ஜுனனுக்கு சொன்ன பிறகும் கிருஷ்ணர் ஏன் இந்த வடிவத்தை காட்டினார்? போரின் ஆரம்பத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு பகவத்கீதையை போதித்தார். அந்த போதனையால் அர்ஜுனன் தனது கடமையை புரிந்து போரில் ஈடுபட்டான். ஆனால் ஆன்மீக அறிவு 2 நிலைகளில் வருகிறது: கேட்டு புரிதல் மற்றும் அனுபவித்து உணர்தல். கீதையில் கிருஷ்ணர் ஆன்மீக உண்மையை சொல்லிக் கொடுத்தார். ஆனால் அதே உண்மையை அர்ஜுனன் நேரடியாக உணர வேண்டும் என்பதற்காக கிருஷ்ணர் ஒரு விசித்திரமான வடிவத்தை எடுத்தார். அப்போது பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனை நோக்கி கூறினார், அர்ஜுனா, இந்த உலகில் நீ பார்க்கும் ஒவ்வொரு உயிரிலும் நானே இருக்கிறேன். மனிதனாகவும் விலங்காகவும் பறவையாகவும் அனைத்து உருவங்களிலும் ஒரே பரம்பொருள்தான். அதை நான் என் விஸ்வரூப தரிசனத்தின் மூலம் உனக்கு உணர்த்தினேன். ஆனால் நீ உணர்ந்தும் உணராதவனை போல் இப்பொழுது இருக்கிறாய். எல்லா உருவங்களும் ஒரே பரம்பொருளின் வெளிப்பாடு. இந்த உண்மையை உணர்த்துவதற்காகவே நான் நவகுஞ்சர வடிவத்தை காட்டினேன். இதை உணர்ந்தவனுக்கு இந்த உலகம் முழுவதும் தெய்வீகமாக தோன்றும் என்று கூறி அருளினார்.
அதனால்தான் நவகுஞ்சரம் இன்று வரை ஒடிசாவின் பட்டச்சித்ரா ஓவியங்களில், கோவில் சிற்பங்களில், நாட்டுப்புற கதைகளில், மகாபாரதத்தின் சில மரபு கதைகளிலும் மற்றும் ஒடிசா மாநிலத்தின் பாரம்பரிய கலை மரபுகளிலும் பிரபலமாக உள்ளது. குறிப்பாக ஒடிசாவில் உள்ள ஜெகநாதன் ஆலயம் மற்றும் அந்த பகுதியின் பட்டச்சித்ரா ஓவியங்களில் நவகுஞ்சரத்தின் உருவம் காணப்படுகிறது. இறைவன் எல்லா உருவங்களிலும் இருப்பதை நினைவூட்டும் தெய்வீக சின்னமாக உள்ளது. வைனதேயா சேனலில் இன்னும் பல ஆன்மீக கதைகளுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி.